ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். திஸ் இஸ் சஷ்டிகுமார். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு அதில் என்னென்னலாம் வரும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபியூடலிசமில் ஆரம்பித்து அமெரிக்கன் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் ஜெர்மனி யூனிஃபிகேஷன், இட்டாலி யூனிஃபிகேஷன், அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் காலனலைசேஷன், வேர்ல்டு வார் 1 வரும், அப்புறம் வேர்ல்டு வார் 2 வரும். இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த பீரியட் இன்டர் வார் இயர்ஸ். ஸோ அதான் இன்டர் வார் இயர்ஸ். ஸோ வேர்ல்டு வார் 2 வரும். வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் சிஸ்டம் வந்து எப்படி வேர்ல்டு லெவலில் மாற்றம் அடையுது, அதுமாதிரி கோல்டு வார்னால் என்ன. ஸோ இதோட நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபியூடலிசம்னால் என்ன, அது எங்கேருந்து உருவானது, அதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நைட்டு பேரன் அதெல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபியூடலிசம்னா என்ன, அடுத்து வந்து சர்ச் ஈவில். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ நம்ம வந்து எப்படி வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு உலகம் உருண்டையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். அவங்க மேலே ஹெர்சி அப்படின்னு ஒரு சார்ஜை போட்டு உங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஒன்று கொன்றுவாங்க, இல்லை உங்களை பேச விடாமல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் சர்ச் ஈவில். அப்போ அதில் என்னென்னலாம் பண்ணாங்க பிரச்சனை, எப்படி வந்து ஏன்ஷியன்ட் படிக்கிறப்போ நம்ம வந்து வேதிக் இந்த மாதிரி பீரியட்லலாம் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைலாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ நமக்கு சர்ச்சு கிறிஸ்டியானிட்டிலே நமக்கு பிரச்சனை வந்து நமக்கு நடக்கும். மிடிவலில் முஸ்லீம்லையுமே நமக்கு வந்து பிரச்சனைகள் நமக்கு நடக்க தான் செய்யும். ஸோ அதான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சேஞ்சிங் டைம்ஸ், எப்படி வந்து ட்ரேடு, டவுனு, சிட்டிஸ்லாம் எப்படி டெவலப் ஆகுது, அதே மாதிரி அதாவது ஒன்றும் இல்லை, வில்லேஜ்லேருந்து எப்படி வந்து ஒரு பெரிய நகரம் டவுன் உருவாகுது, அதே எப்படி சிட்டி உருவாகுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. அடுத்து வந்து அவங்களோட மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி மாறுது, கில்டு, அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கன்னா ட்ரேடர்ஸ், அது எப்படி ஃபார்ம் ஆகிறாங்க, அதேமாதிரி மெர்ச்சன்ட் கிளாஸ் வந்து எப்படி வந்து ஃபேமஸ் ஆகிறாங்க, அதே மாதிரி வந்து எப்படி வந்து அவங்க கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி நோக்கி மூவ் ஆகிறாங்க, ட்ரான்சிஷன் டு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. அதே மாதிரி கிங்கும் மெர்ச்சன்ட்டும் எப்படி வந்து பார்ட்னர் ஆகிறாங்க. ஸோ கிங்கும் மெர்ச்சன்ட்டும் பார்ட்னர் ஆனால் ஆப்வியஸாக யாருக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க, பெசண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ பெசண்ட் வோல்ட் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபியூடலிசமோட ஒரு ஆர்டர். ஸோ இதுக்கப்புறம் மாடர்ன் ஏராவில் ரெனெசன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், ரிஃபார்மேஷன் ஒரு டாபிக் இருக்கும். இது ரெண்டும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி வந்து பிகினிங் ஆனது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்சல்யூட் மொனார்கிஸ்னால் யார், அது எப்படி உருவானாங்க, ஏன் உருவானாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் ரெவல்யூஷனுக்குள்ளே நம்ம போகணும். ஸோ இதுக்கப்புறம் 7 இயர்ஸ் குளோபல் வார் நடக்கும் வேர்ல்டு லெவலில். ஸோ இதோட ரீசன், அதோட ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1763, இது மாடர்ன் இந்தியா கூட உங்களுக்கு லிங்க் ஆகும். ஓகேங்களா? அப்போது ஃபியூடலிசம் படிக்கிறப்போ ஃபியூடலிசம், அதுக்கப்புறம் சர்ச் பண்ண பிரச்சனை, எப்படி வந்து டைம்ஸில் எவால்வ் ஆகிறாங்க, ட்ரேடர்ஸு, மர்ச்சன்ட் கிளாஸு, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படி போகிறாங்க. மாடர்ன் ஏராவில் ரெனெசன்ஸ், ரிஃபார்மேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் குளோபல் வார் அங்கே ஆரம்பித்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வரலும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஏன் வந்தது, அதோட ரீசன் என்ன, மெர்கன்டைல் கேபிட்டலிசம். அந்த விஷயம் என்னென்னா மெர்ச்சன்ட் வந்து கேபிட்டலிசம் பண்ணுவாங்க, அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1763 என்ன, அது ஏன் வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு காரணமாக நடந்தது. ஸோ அப்போ அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன, அதுக்கு போடப்பட்ட ட்ரீட்டி என்ன. ஸோ செகண்ட் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1783. ஸோ இதுவுமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்னா என்ன, அது கூட நெப்போலியனிக் வாரையுமே நம்ம சேர்த்து படிக்கணும். அப்போ இதோட ரீசன் என்ன, எஸ்டேட் ஆஸ்பெக்டில் பிரிச்சிருப்பாங்கள்ல, 3 எஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்கள்ல. அப்போ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கான காரணம் என்ன, ஃபினான்ஷியல் ட்ரபுளாக இருக்கலாம், இல்லை மொனார்க்காக இருக்கலாம், இல்லை நல்ல அறிவாளியான திங்கர்ஸ் வந்து விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பாங்க, விஷனரியான லீடர்ஸு. அப்புறம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனோட ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்தது, அதோட இம்பேக்ட் என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்ன, ஸோ விமனோட ரோல் என்ன ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நேஷ்னலிசம் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது உருவாகும், அதுதான் நேஷ்னலிசம். அதே மாதிரி அப்சல்யூட் மொனார்க்ஸ் வந்து அவங்களோட பவரை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி வந்து ரெவல்யூஷனரி திங்கர்ஸ் அவங்களோட ரோல் ப்ளே பண்ணி எப்படி இந்த அப்சல்யூட் மொனார்க்கை காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்ட் நேஷ்னலிசம், இது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் தான் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி வந்து உடஞ்சி, இன்றைக்கி தான் ஜெர்மனின்னு இருக்குல்ல, அன்றைக்கி எல்லாம் டிஃப்ரெண்ட் இதுவாக உடஞ்சி கிடந்தது, அதை எப்படி யூனிஃபை பண்ணாங்க. அப்போ அங்கே இருக்க சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன் என்ன, நெப்போலியனிக் வார்ஸோட ரோல் என்ன, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனோட ரோல் என்ன. ஸோ நமக்கு வந்து யூனிஃபிகேஷன் வந்து இங்கே முக்கியமான ஆள் யாருன்னா பிஸ்மார்க், பாலிசி ஆஃப் பிளட் அண்ட் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அடுத்து வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி. ஸோ யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி எப்படின்னு பார்க்குறப்போ 1848 ஒரு ரிவோல்ட் நடந்திருக்கும். அது என்ன, அதோட ரோல் என்ன? அதே மாதிரி பிஸ்மார்க் இங்கே இருந்தார்ல, இவரோட பாலிசி மாதிரியே பிஎம் கேவர் அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டி இருப்பார். அவர் வந்து யூனிஃபை பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஆப்வியஸாக யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலிங்கிறது இன்னொரு கான்செப்ட். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஏன் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது? அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முன்னாடி ப்ரொடக்ஷன் எப்படி இருந்தது? ஏன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாண்டில் நடந்தது? அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டெக்ஸ்டைல் செக்டரில் எப்படி வந்தது, ஸ்டீம் பவரில் எப்படி வந்தது, அயன் ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அக்ரிகல்ச்சரில் எப்படி வந்ததுங்கிற ஆஸ்பெக்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட இம்பாக்ட் என்ன, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது அவுட் சைட் இங்கிலாந்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் அந்த காலனி ஆதிக்கம். எல்லாருக்கிட்டையும் பணம் வந்துடும், இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க, பயங்கரமாக பணம் வரும். இப்போ ஆப்வியஸாக என்னது, காலனி, அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் பிடிக்கணும்ல. அப்போ எங்கே போவாங்க? ஆஃப்ரிக்கா மாதிரியான கண்ட்ரி, ஆஃப்ரிக்கா இந்தியா மாதிரியான கண்ட்ரி பக்கம் தானே வருவாங்க. அப்போ காலனியலிசம்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொலோனியலிசம் அண்ட் மெர்கன்டைல் கேபிட்டலிசம்? ஸோ கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசமுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, நியூ இம்பீரியலிசம்னா என்ன, கலோனியலிசம் ஆஃப்ரிக்காவில் எப்படி இருந்தது, பசிபிக்கில் எப்படி இருந்தது, சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஆசியாவில் எப்படி இருந்தது, சைனாவில் எப்படி இருந்தது? சைனாவை பார்க்குறப்போ ஓபிஎம் வாரை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இம்பீரியலிஸ்டிக் ஜப்பானை பற்றி தெரிஞ்சுக்கணும், இம்பீரியலிஸ்ட் யூஎஸை பற்றியும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் காலோனியலைசேஷன். அடுத்து வேர்ல்டு வார் 1. ஏன் வேர்ல்டு வார் 1 வந்தது? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து யூரோப் வந்து வேர்ல்டு லெவலில் எப்படி டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற உலகத்தை. அதே மாதிரி அந்த இம்பீரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து 1880க்கு அப்புறம் எப்படி மாறினது, எதனால் யூரோப்புக்குள்ளேயே வந்து பிரச்சனை வந்தது, காசஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வித்தின் தி யூரோப் ஏன் வந்தது. அப்போ ஈவெண்ட்ஸ் பிஃபோர் வேர்ல்டு வார் 1 என்னென்னலாம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அசாசினேஷன் ஆஃப் ஆர்ச்டுக், இதுதான் வேர்ல்டு வார் 1ஓட அந்த ஸ்பார்க். அப்போ டூரிங் வேர்ல்டு வார் என்னென்னலாம் நடந்தது, உட்ரோ வில்சன்ஸ் வந்து 14 பாயிண்ட் கொண்டு வந்திருப்பார்ல, ஸோ 1918. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேர்ல்டு வார் முடிகிறப்போ நடந்த பீஸ் ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸு, ட்ரீட்டி ஆஃப் சென்ட் ஜெர்மன், ட்ரீட்டி ஆஃப் ட்ரையானன், ட்ரீட்டி ஆஃப் செவரஸ், இந்த இயர்லாம் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அதுமாதிரி வேர்ல்டு வாரோட இம்பாக்ட் என்ன. ஸோ அடுத்து சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக லீக் ஆஃப் நேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஆர்கனைசேஷன் என்ன, அதோட எய்ம் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதான் சக்ஸஸும் ஃபெயிலியரையும் வந்து அனலைஸ் பண்ணுறது தான் எவாலுவேஷன். அடுத்து வந்து லீக் ஆஃப் நேஷனோட ஃபெயிலியர் வந்து ஏன் நடந்தது. அப்போ அது யூஎன்ஏ லீக் ஆஃப் நேஷனை கம்பேர் பண்ணாங்க. ஸோ அது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் வந்து அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வேர்ல்டு வார் 1க்கும் வேர்ல்டு வார் 2க்கும் நடுவில் நடந்த அந்த இன்டர்மீடியேட், இதை தான் இன்டர் வார் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1919 1939. ஸோ இதில் வெய்மர் ரிப்பப்ளிக்கு, அடுத்து இந்த கிரேட் டிப்ரெஷன் நடக்கும் எக்கனாமியில் பெரிய லெவலில். அதே மாதிரி ஃபாசிசம் இட்டாலியிலையும், நாசிசம் ஹிட்லர். ஸோ இந்த கான்செப்ட்லாம் வேர்ல்டு லெவலில் நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் பின்னாடி வேர்ல்டு வார் 2 கொண்டு வரும். அப்போ ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் 1927 அந்த கிரேட் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குல்ல, அந்த டைமில் பாருங்கள் 1929 கிரேட் எக்கனாமிக் கிரைசிஸ், கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் நடக்கும் 1929. அடுத்து லவுசனே கான்ஃபரன்ஸ் 1932. அதேமாதிரி வேர்ல்டு டிஸ்ஆர்மமெண்ட் கான்ஃபரன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி வந்து சண்டையை போட்டாங்க, அதனால் பெரிய அழிவு, அதனால் நம்மளோட ஆர்மெலாம் என்ன பண்ணணும், நம்ம டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணணும், கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேர்ல்டு வார் 2 அப்படின்னு பார்க்குறப்போ வேர்ல்டு வார் 2 ஏன் நடந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி கைஸ், உங்களுக்கு வேர்ல்டு வார் 1, 2 வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள், என்ன டாபிக் வேணும்னு அதை நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ ஃப்ரான்ஸ் ஜெர்மனி, பிரிட்டன் யூஎஸ்எஸ்ஆர் ஜெர்மனி, யூஎஸ்எஸ்ஆர் ஃப்ரான்ஸ், யூஎஸ் ஃபாரின் பாலிசி, இதெல்லாம் என்ன இருந்தது, இவங்களுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் உங்களை வந்து உள்ளே போய் படிக்க முடியும். அப்போ ஹிட்லர் அண்ட் நாசிஸ் அவங்களோட ரோல் என்ன, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து வேர்ல்டு வாரை க்ரியேட் பண்ணிச்சு, அப்போ என்னென்ன ஈவெண்ட் வேர்ல்டு வார் 2 அப்போ நடந்தது, அதே மாதிரி நேவியோட ரோல் என்ன வேர்ல்டு வார் 2ல், ஏர்ஃபோர்ஸோட ரோல் என்ன, அதே மாதிரி ஆக்சிஸ் பவர்னால் என்ன, அது ஏன் வந்து டிஃபீட் ஆனிச்சு, அதே மாதிரி வேர்ல்டு வார் 2 வந்து அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டிஃப்ரெண்ட் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து சிஸ்டம் வந்து நமக்கு டெவலப் ஆகும். அதில் கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோஷியலிசம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் டெவலப் ஆகும்ல. அப்போ கம்யூனிசம்னா என்ன, ஆஃப்டர் யூஎஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் அது எப்படி மாறுது, சைனீஸ் கம்யூனிசமுக்கும் ரஷ்யன் கம்யூனிசமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி ஸ்டாலினிசம்னா என்ன, டீஸ்டாலினைசேஷன்னா என்ன, அதில் இருக்க சேலஞ்சஸ், 5 இயர் பிளான்னா என்ன, அதை எங்கேருந்து எடுத்தோம், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து ஏன் விழுந்தது, அதே மாதிரி ஏன் கம்யூனிசம் வந்து சைனாவில் சர்வைவ் ஆனிச்சு, ஏன் யூஎஸ்எஸ்ஆரில் சர்வைவ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நியோ லிபரலைசேஷன், ஃபாசிசம் இன் ஜப்பான் அண்ட் ஸ்பெயின். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாசிசம் அண்ட் ஃபாசிசம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஃபாசிசம் அண்ட் கம்யூனிசம் பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இந்த கோல்டு வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் பெருசாக வார் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும், மறைமுகமாக எப்படிலாம் வார் பண்ண முடியுமோ அதுதான் கோல்டு வார். அப்போ கோல்டு வார் ஏன், அதோட எவல்யூஷன் என்ன, கோல்டு வார் எப்போ முடிஞ்சுது,
அதே டைமில் நம்ம பேரலாக யூரோப்பா 1945 வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா எப்படி மாறுது, என்னென்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்லாம் வருது, OEEC, கவுன்சில் ஆஃப் யூரோப் வந்திருக்கும், யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷனுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க, யூரோப்பியன் யூனியன் வந்திருக்கும், டீகாலனைசேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் உங்களுக்கு என்ன வந்திருக்கும், UN மாதிரியான கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட ஒரு அவுட்லுக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹோலிஸ்டிக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நீங்கள் படிச்சிங்கன்னா என்னது போதும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கைஸ்.